இதில வந்து நான் தனித்தனியா எனக்கு இந்த பாட்டு இதிலும் அதே மாரி தான். அது ஒரு பாட்டு மேல, ஒரு பாட்டு கீழன்ற இது இது பெஸ்ட்டு, இது பெஸ்ட் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கேட்டுருங்க. ஃப்ரீ ஆல்பம். ஏதோ ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க, இன்னொரு பாட்டு கேட்கல, இல்ல கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல கேட்டதே இல்லனாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. போய் ஃப்ரீ ஆல்பம்னு சர்ச் பண்ணி எல்லா பாட்டையும் கேட்டுருங்க. டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. பிளேலிஸ்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 பாட்டு ஆட் ஆறதுக்கு நான் கேரண்டி. அவ்ளோ சூப்பரான ஆல்பம். ரொம்ப ஒரு ஃபின்னஸ்ட்டான பயங்கரமான ஆல்பம். "என்னுயிர் நீதானே" பாட்டு. அதுவா இருக்கட்டும், சிங்கப்பூர் அந்த ஊருக்காகவே ஒரு பாட்டு உருவாக்குன மாரி அவன் பண்ணுவேன். "என்னுயிர் நீதானேல" வந்து அந்த அவங்க ஊர் லாங்குவேஜ்லயும் லைன்ஸு, அப்புறம் தமிழ்லயும் வரும். ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து அந்த லாங்குவேஜ்ல பாடுவாங்க. அப்ப இவரு வந்து தமிழ்ல பாடிருப்பாரு ஹீரோ வந்து. அடுத்து ஹீரோ வந்து அந்த லாங்குவேஜ்ல பாடுவாங்க. ஹீரோயின் வந்து தமிழ்ல பாடிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்றத ஒரு மாரி சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. ரஜினி சார் வேற நடிச்சிருப்பார். அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆடியோவே நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடியே நான் கேட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. ரொம்ப பிடிச்ச பாட்டு. எஸ்தா சார் வாய்ஸ் அவ்ளோ ஸ்டைலா சூப்பரா பாடியிருப்பாரு. நம்ம பொதுவா வந்து எஸ்பிபி சார் வந்து எல்லாருக்கும் மேட்ச் ஆகுற மாரி பாடுவாரு. ரஜினி சாருக்கு பாடுனாலும் அப்படியே இருக்கும். கமல் சாருக்கு பாடுனாலும் அவரு பாடுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டிஎம்எஸ் சாரையும் நம்ம சொல்லுவோம். எம்ஜிஆருக்கு பாடுனாலும் அவர் பாடுற மாரி இருக்கும். சிவாஜி சாருக்கு பாடுனாலும் அவர் பாடுற மாரி இருக்கும்னு. ஆனா ஏஸ்தா சார் இந்த ஆல்பத்தில பாடுன எல்லா பாட்டுமே ரஜினி சாருக்காக பாடுன மாரியே இருக்கும். அவரும் கொஞ்சம் மெனக்கெட்டு பாடியிருப்பாரு. இவருமே அதுக்கேத்த ரியாக்ஷன்ஸ்லாம் குடுத்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். பொதுவா வந்து சொல்லுவாங்க, ராஜா சாருக்கு விஷுவல்ஸ் சரியா அமையல. பாட்டு சூப்பரா இருக்கும். போய் விஷுவல் பார்த்தோம்னா, என்னடா இதுன்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரியா படத்துல அது கொஞ்சம் மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. நெறைய விஷுவல்ஸ் இந்த படத்துல. அவரு ஏஸ்தா சார் அவ்ளோ மெனக்கெட்டு ரொம்ப சூப்பரா அழகா பாடியிருப்பாரு. அவ்வளோ ஸ்டைலா பாடியிருப்பாரு சொல்லப்போனா. அதுதான் இதுல பியூட்டி. அவர் எப்பவுமே ஸ்மூத்தா அழகா பாடுவாரு. இதுல நல்ல ஸ்டைலா பாடியிருப்பாரு. ஆப்வியஸ்லி ரஜினி சாருக்கு அது அதோட இயல்புன்றனால அவர் பண்றப்ப அது அது வீடியோவாவே இன்னும் பியூட்டியாவும் இருந்துச்சு. கேட்டு பாருங்க. டார்லிங் டார்லிங். அது ஒரு பயங்கரமான பாட்டு. சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க. வேற லெவல் வைபான பாட்டு. அத பக்கா பார்ட்டி சாங். இந்த ஃப்ளேவர்ல நெறைய பாட்டு நம்ம அதுக்கப்புறம் கேட்டுருப்போம். நெறைய அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டருக்கு பாதிச்ச பாட்டா இருக்கும். அடுத்தது ஏஐ பாடல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணு வந்திருக்கும். ஜென்சி மேமும், ஏஸ்தாஸ் சாரும் தான் பாடியிருப்பாங்க. இதில மேல் வாய்ஸ் எல்லாமே ஏஸ்தாஸ் சார் தான் பாடியிருப்பாரு. இன்னும் ஸ்ரீராமணின்னு கூட ஒரு பாட்டு இருக்கும். இது ஏஸ்தாஸ் சார் ஃபேனுக்கு என்ன மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரீட்டுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ செம்ம ஆல்பம். எல்லா பாட்டுமே மைண்ட்ல நிக்கிற மாரி பாட்டு. இதெல்லாம் தனித்தனியா வேற படம்னு நெனச்சுட்டு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுலாம் எனக்கு புடிக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. வந்து பார்த்தா எல்லாம் ஒரே படமா இருக்கும். அந்த மாதிரியான பாட்டு. ரொம்ப சூப்பரான பாட்டு. பிரியாலாம் வந்து ஹைலி ஹைலி ரெக்கமெண்டட் கேட்டுருங்க.